கைவினைஞர்களை அழைத்து வந்து 3 நாட்களுக்கு ஒரு கண்காட்சிப்படுத்துவதற்கான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து மத்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் மூலமா இந்த கண்காட்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கான இந்த இடம் தேர்வு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடம் வந்து அப்படி ஒரு வண்டர்ஃபுல் ஸ்பேஸ். சென்னை மாநகரத்தில் ஒரு மத்தியில் ஒரு கோர் சிட்டியில் ஒரு எலைட் க்ரௌட் வரக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கண்காட்சி அமைத்து கொடுத்து நம்மளுடைய ஆர்டிசான்ஸ்க்கு கைவினைஞர்களுக்கு அவங்களுடைய பொருளை சந்தைப்படுத்துவதற்கும் புதிதாக மார்க்கெட் இப்போ இங்கே இவ்வளோ டிஸ்பிளே பண்ணும்போது அந்த பொருட்கள் வந்து எப்படி உருவாகுதுங்கிறத செஞ்சு காமிக்கும் போது இங்கே வர்றவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் வரும். அவங்களுடைய உற்பத்தியை மேலும் அதிகரிக்கவும் அதிக வருவாய் ஈட்டுவதற்கும் இந்த மாதிரி கண்காட்சிகள் வந்து அவங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இது வந்து அரசு சார்பில் கைவினைஞர்களை மேம்படுத்துவதற்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் வருமானத்தை பெருக்குவதற்கும் எடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான முயற்சி. இந்த முயற்சிக்கு வெற்றியடைய உங்கள் கலைஞர்களுக்கும் இங்கே இருக்கிற விழா ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் இந்த தகவல் வந்து இன்னும் மேலே வெளியில் எல்லாருக்கும் போச்சுன்னா இந்த 3 நாள் கண்காட்சி ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக நடைபெறும். இந்த கலைஞர்களின் உற்பத்தி திறன் மேலும் அதிகரித்து அவர்களுடைய வருமானம் அதிகரிக்க நீங்களும் உதவி புரியணும் அப்படின்னா உங்கள் மூலமா இந்த இனிய நிகழ்ச்சியில் உங்களை கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த பூம்புகார் நிறுவனம் கலைஞர்களுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் வழங்கிட்டு இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 கிராஃப்ட்ஸ்க்கான பயிற்சி கொடுக்குறோம். பல்வேறு திட்டங்கள் இருக்கு. அவங்களுக்கு அந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான டூல் கிட்ஸ் கொடுக்குறோம். அவங்க உற்பத்தி பண்ண பொருளை பூம்புகார் நிறுவனமே வாங்கி விற்பதற்கும் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ பூம்புகார் நிறுவனம் ஒரு தமிழ்நாடு அரசு நிறுவனம். கலைஞர்களுக்காக அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாடு அரசு சார்பில் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்திற்கும் அவங்க சந்தைப்படுத்தும் பொருட்களுக்கும் உரிய விளம்பரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இனிய நிகழ்ச்சிக்கு எங்களை கூட்டதுக்கு அரசு சார்பிலையும் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த எக்ஸிபிஷன் சிறப்பாக நடக்கவும் இங்கே வந்திருக்கிற கலைஞர்கள் நிறைய விற்பனை செய்து அவர்களது வாழ்வாதாரம் மேலும் உயரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் சார்பாக ஆர்டிசான்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பொருட்களை உற்பத்தி பண்ணின ஜிஐ டேக் இந்த இடத்துல தான் இந்த பொருள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் ஜிஐ டேக்கிங். இந்த ஜிஐ டேக்கிங் வாங்கின பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் மூலமாக இந்த 3 நாள் எக்ஸிபிஷனை உருவாக்கியிருக்காங்க. இங்கே வந்து ஆர்டிசான்ஸ் அவங்க தங்களுடைய பொருட்களை கொண்டு வருவதற்கும் தங்குவதற்கும் இந்த சந்தைப்படுத்துவதற்கும் உள்ள எல்லா செலவையும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால் ஆர்டிசான்ஸ்க்கு அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ரமோஷனுக்கும் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனுக்கும் இது வந்து ஒரு சந்தைப்படுத்துதல் முயற்சியாக இதை பண்ணியிருக்கோம். இது இங்கே அதுவும் சென்னையில் ஒரு சிட்டி சென்டரில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த பொருட்கள் பற்றின அதோடைய முக்கியத்துவமும் அதோடைய சந்தைப்படுத்துதலும் மேலும் அதிகரிக்கும். இதன் மூலம் ஆர்டிசான்ஸ் எல்லாம் பயன்பெறுவாங்க அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் இந்த முயற்சியை எடுத்துகிட்டு வருது. இதில் 50 கடைகள் வச்சுருக்கிறோம். 3 நாள் இந்த எக்ஸிபிஷன் நடைபெறும். ஜிஐ டேக்டு ப்ராடக்ட்ஸ்க்கான சிறப்பான கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் இருக்குது. கேரளாவிலேருந்து அந்த பாய் எல்லாம் ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பத்தமட பாய் இருக்குது. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, இந்தியா முழுவதும் இருக்கிற ஜிஐ ப்ராடக்ட்ஸ் அந்தந்த இடத்துக்குரிய பிரத்யேகமான பொருட்களை இங்கே கொண்டு வந்து சென்னையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. Very happy to launch today the Bharatiya Hastakala Utsavam. This project is sanctioned by Ministry of Textiles and implementing by Export Promotion Council for Handicrafts. This objective is only to encourage the artisans and to change their livelihood of the artisans, to support the artisans to increase their sales. This is a covering of 5 states, southern states of all handicrafts. 50 artisans are here together, and Madam, our Southern Regional Officer Sridevi Madam is doing a lot of work to encouraging the artisans in this project.
Now, EPCH is giving a lot of opportunities to the artisans as well as member exporters to increase their handicrafts exports. EPCH is doing a lot of exports. Totally 35,000 crores are exporting under EPCH banner. And 10,000 member exporters are there in our EPCH. EPCH is having majority of the branches. Narsapur is having one branch office. Bangalore is having one branch office. And Jodhpur, Jaipur, Murdabad and Saharanpur, they have all our offices. And EPCH is giving lot of infrastructure, lot of information to the member exporters to increase their export sales. This is the EPCH activity, but thanks to Ministry of Textiles giving lot of opportunities to the artisans. Thank you. I am very happy to be part of EPCH program today. As I heard, there are 55 participants across who are participating in the summit, and I represent India EU Trade Council. So EU is actually importing a lot of handicrafts from India. From this year, 2026 January 1st, EU has proposed lower taxes on 87% of Indian products which are handmade. So I hope all these people will get benefited under the scheme, and I am looking forward if someone needs anything to export from Chennai or Karnataka or Andhra Pradesh, wherever, any part of India to EU, they can contact me. Thank you.